ஹாய் காய்ஸ், நம்ம இந்த மெமரி வச்சேங்க அட்டாக் அண்ட் டைட்டில் எபிசோட் 12 தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எபிசோடும் உள்ளே போகிறவங்க பகி இருந்து, ஏன்னா போன எபிசோட ஷாக்கோட தான் முடிச்சாங்க. ஸோ இந்த எபிசோடில் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கேட்டோட ஓட்டிலிருந்து தள்ளி டைட்டன்ஸ் ஒரு இடத்துக்கு நாம வர வச்சுட்டோம். பெரிய சண்டையை நாம முக்காவாசி தவிர்த்துட்டோம். இருந்தாலும் பல சோல்ஜர்ஸ் இதுல உயிரிழந்துட்டாங்க. அவங்க உயிர் இழக்கல. அவங்க ஒண்ணு தானா போய் உயிர் இழக்கலையே. அதான் சொல்றேன், இவர் மட்டும் தான் விடுவோம். அவங்கள மரணத்தோட வாசலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். மக்கள் உயிரோட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ண வேண்டியதா இருக்கு. மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனாலும் வரலாறு என்ன, குடும்பக்கார கொலகாரன்னு தான் சொல்லுவேன். இவர் வேலை போயிடும், எல்லாம் போயிடும். தப்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் இருக்காது போல. இவன் கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா இது மனுஷங்களை அட்டாக் பண்ணாம தானே இருந்துச்சு. புரியலையே. ஆனா இன்னைக்கு கண்ணு கிரீனா இல்ல, இன்னைக்கு கிரீனா இருக்குல்ல, அதுவே டவுட்டா இருக்கு. நாம தோத்து போயிட்டோம். ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம அதை நம்பி பிளான் பண்ணது முட்டாள்தனம் தான். அதுக்குள்ள வேற மிஷின் ஃபெயில் அமிச்சிட்டாங்க. பெரியவரா அப்போ இத்தனை பேர் வந்திருக்குது, ரிஸ்க் ஆச்சு. இவனுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நாளா இந்த பையன் டைட்டனா தான் இருந்தானா? ஃப்ரண்ட் சைடுல இருந்து நம்ம நோக்கி ரெண்டு டைட்டன்ஸ் ஓ. வந்துட்டாங்க. ஒன்னு 10 மீட்டர், இன்னொரு 6 மீட்டர். அங்க பாருங்க, லெஃப்ட் சைடுல 12 மீட்டர். இவங்க உயிர் போச்சுன்னா அவ்வளோதான். ஏன் அவ்வளவுதான்? ப்ளீஸ் அந்த பையனை பாத்தியா? நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது. பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆமா, இங்க இருந்து போயிடலாம். இந்த பையனை இங்கே விட்டுடலாம். ஏதோ ஆயிடாதா விட்டு போனீங்கன்னா? ரெட் ஸ்மோக் சிச்சுவேஷன் சரியில்லை. அங்கே நின்னா எல்லாரும் சாக வேண்டியதுதான். போது சார், லைஃப் ஸ்குவாடுக்கு ஆபத்து வந்துருமோன்னு நான் நினைக்கிறேன். இது வேலைக்கே ஆகாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனாமத்தா செத்து போயிட்டாங்க. அதோ பாருங்க அந்த இடத்துல. என்னாச்சு? என்ன நடக்குது? இதுமே பாதி பேர் விருப்பமே இல்லாம தான் போய்கிறாங்க. எல்லாரும் வெறுத்துருவாங்க. ஆனா எப்படி? ஹேய் ஆர்மன், நீ எங்க போற? கமாண்டர், அந்த இடத்தை விட்டுட்டு கேட்டுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கறதா நல்லது சார். அதுக்கு நீங்க ஆர்டர் கொடுங்க. முடியாது. சார், திரும்ப வர சொல்லி ஆர்டர் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பிளான் படி டவுன் கார்னருக்கு டைட்டன்ஸை வர வைங்க. எலிட் ஸ்குவாடுக்கு சொந்தமா முடிவுகள் எடுக்க நான் அவங்களுக்கு பவர்ஸை கொடுத்துருக்கேன். பிளான் பண்ணபடியே ப்ரொசீட் பண்ணுங்க. ஒண்ணு ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். நாம என்ன பண்ணணுங்கிறத வேன்கார்ட்ல இருக்கிறவங்க டிசைட் பண்ணட்டும். தோத்து போயிட்டோம் ரிசல்ட் சொல்றதுக்கு நாம இந்த இடத்துல இல்ல. ஏன்னா கடைசி மூச்சு வரையும் சண்டை போடுற இடத்துல தான் நாம இருக்கோம். அதுக்கு எழணுமே. மக்களுக்கு நாம செலுத்தக்கூடிய கடன் தான் இது. இத பாத்துமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நாம போலான்னு ஆர்டர் போடு. ஹேய், இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பிளான் ஆரம்பத்திலேயே சொதப்பணும் நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிளான் மேல சந்தேகம் இருந்து நாம ட்ரை பண்ணோம். நம்மளோட பெஸ்ட கொடுத்தோம். இது போதாதா? இப்ப நம்ம பண்ண வேண்டியது செவர பாதுகாக்க வேண்டியது மட்டும்தான். நில்லு, அமைதியா இரு. சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. டீம் ரீகோ, உனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற 12 மீட்டர் டைட்டனை கவனிச்சுக்க. டீம் இட் பியும் நானும் முன்னாடி வர டைட்டன்ஸை கவனிச்சுக்கிறோம். உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மிஷனுக்கு நான் இன்சார்ஜ்ன்றத மறந்துட்டீங்களா? நான் சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க. அவர் சொல்றதுதான் கேட்கணும். ஏரனுக்கு பாதுகாப்பு கொடுக்காம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. பிளான் என்னன்னு நான் சொல்றேன். ஏரன் சுய நினைவுக்கு வர வரைக்கும் நாம அவனை பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவன் தான் நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ். அதனால அவனை ஒதுக்கி வைக்க முடியாது. அது உள்ள இன்னும் நடந்துருக்குன்னே புரியுது. கிடைச்சிடுவான். ஆனா இவன் அப்படி கிடையாது. இவன் தான் லாஸ்ட் பெஸ்டான சான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் ஃபெயில் ஆயிட்டான். அவனால நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க. அவனை பாரு ஏன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்னும் நிறைய பேரை சாக சொல்றியா? நீ சரியா தான் சொல்ற. இவனை காப்பாத்துறதுக்கு எல்லா சோல்ஜர்ஸும் சாகணும்னா அப்படியே நடக்கட்டும்.
இவர் ரொம்ப நம்பிக்கையா இருக்கார், பரவாயில்ல. இனிமே அது கடைசி ஆயுதம். ரெட் ஸ்மோக் வந்ததை பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியல. ஆனா ஆர்மன் பார்க்க போயிருக்கான். ஆனா இல்ல, எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? கண்டிப்பா. அது என்னன்னா ஆரன் தானே கூட இருக்கான். சரிதான். எனக்கு அவன மாதிரி இருக்க வேண்டாம். நடக்கிறத பார்த்தா வேலைக்கு ஆகாத மாதிரியே இருக்கு. என்ன இப்படி சொல்ற? டைட்டன்ஸ் கூட சண்டை போட்டப்போ இந்த மாதிரி நினைக்காம இருந்திருக்கோமா என்ன? நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எப்படியாவது ஜெயிக்கிறது தான். காரணமே இல்லாம நிறைய சோல்ஜர்ஸ் ஆகிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லா நாளும் போர் தான் போயிட்டு இருக்கு. அதுல சண்டை போடுறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். அப்பதானே எல்லா சோல்ஜர்ஸும் உயிரோட இருக்க முடியும். அதுவும் இல்லாம இது நம்மளோட சாய்ஸ். அதனால அமைதியா இரு. இதுதான் சரியான நேரம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இதுல என்ன சந்தேகம்? அடுத்த நாள் சண்டை போறதுக்கு இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கணும், அதானே? சரி, நானும் வரேன். ஈயன், நீ சீரியஸா தான் பேசுறியா? டைட்டன்ஸை எதிர்த்து எப்படி நிக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இதுதான் முடிவு. உங்களுக்கே நல்லா தெரியும், இதுக்கு வேற வழி இல்ல. அதனால நான் தான் டெசிஷன் எடுப்பேன். உங்ககிட்ட பெட்டர் பிளான் இருந்தா சொல்லுங்க. இதை விட்டு அவங்க கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்க முடியும்? சொல்லு, நான் கேட்க தயாரா இருக்கேன். டைட்டன்ஸை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அப்ப சொல்ற வைக்கல. அதனாலதான் நான் இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றேன். இப்ப என்னால முடியாது. என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கையோட இருங்க. அந்த நம்பிக்கையை வச்சுதான் நம்ம எல்லாரும் அவங்க கூட கடைசி வரைக்கும் சண்டை போட போறோம். நம்மள பாருங்க, எப்ப பார்த்தாலும் பயத்திலேயே இருக்கும், பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஐரன் மேன் நம்பிக்கை வச்சா காப்பாத்துவோம். ஆனா இது என்னமோ டவுட் ஆகுது. எதிர்த்து நிக்கணும்னு தோணல. அதுக்கு நாம இப்படி பண்ணாதான் முடியும். இவர் ஏன் கேப்டனா கமாண்டர் போட்டார்னு இப்பதான் புரியுது. இது உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனம் தான். நீங்க சொல்றது சரிதான். நாம ஒன்னா சேர்ந்து எதிர்த்து நிக்கிறதுக்கு இதுதான் வழி. முதல் முறையா நாம சண்டைன்னு நினைக்காம யுத்தமா நினைச்சு ஜெயிச்சு காமிப்போம். நம்மளால என்ன பண்ண முடியும்னு அவங்களுக்கு காமிக்கணும். சரி, என்னோட டீம் லெஃப்ட் சைட்ல இருந்து வர 12 மீட்டர் டைட்டனை கவனிச்சுக்கோங்க. சரி, முன்னாடி இருந்து வர 2 டைட்டன்ஸ் கவனிச்சுக்கலாம். சரி, ஓகே. தேங்க் யூ கேப்டன், நீங்க தைரியமானவர் தான். ஆர்மன் வந்தானே எங்க? எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லாத. நீ பண்ண வேலையை பார்த்து நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், தெரியுமா உனக்கு? ஆர்டர்ஸ் போட இப்ப இவ அவன் மேலே இருந்து நின்று பேசிட்டு இருக்கான். உன்னோட ஸ்கில்ல வச்சு உனக்கு தோன்றதை பண்ணு. சார், நீ விரும்புற அந்த பையனை போய் காப்பாத்து. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். செவக்குதே. எனக்கு இவளே அட்டாக் பண்ணது தான் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இவளே அவனுக்கு தெரியலன்னா என்னன்னு சொல்றது. அவனுடைய காயங்கள்ல ஏன் இன்னும் ஆறாம இருக்கு? இதுக்கு முன்னாடி அடிபட்டதுனால அந்த பவர் வேலை செய்யலையா? ஐயோ ஹெரன், உண்மையிலே இது உன்னை என்னதான் பண்ணுது? எப்படியும் வீக்கா இருக்கானோ, இன்னும் எனர்ஜி இல்லையோ. மாற முடியலன்னா என்ன பண்றது? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. தேவையில்லாம நான் தான் என்னென்னவோ யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத மட்டும் யோசிப்போம். ஏன்னா அவனுக்கு அங்க மூக்குல பிளட் வந்துச்சு பாருங்க, அது டவுட்டா இருக்கு. மேபி அவனை இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜி பண்ணிட்டு அப்புறம் அனுப்பிச்சிருக்கணும் போல. முடிச்சுதான் ஏதாச்சும் ஆகுதா என்னன்னு தெரியல. மயக்கத்துல கூட இல்லையே, கண் முடிச்சுதான் இருக்கான். ஆனா தெளிவா இருக்கிற மாதிரி. நான் எங்க இருக்கேன்? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு எனர்ஜி தான் இல்லைன்னு தோணுது. என்னடா இது? என்னால ஒண்ணுமே பார்க்க முடியல. இது எத்தனை நாள்? யாரா இவங்க? பழைய நினைவு. சரிதான், நான் வீட்டுல தான் இருக்கேன். ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஐயோ, கனவுல இருக்காங்க. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துரு. இதுதான் நம்மளோட பிளான். கார்னரை தவிர அந்த அசிங்கம் பிடிச்ச டைட்டன்ஸை வேற எங்கேயும் வரக்கூடாத மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள இங்க வர வச்சு இங்கே தான் இருக்க வைக்கணும். புரிஞ்சுதா? சண்டை போடாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு அவசியம் வர வரைக்கும் அவங்க கூட சண்டை போடக்கூடாது.
கோவப்பட்டு யார்கிட்ட கோவப்படுறது? அது என்ன ஒருவேளை அதுங்க கதையை நாங்க முடிக்கலனா அதுங்க எங்களை போட்டுட்டு போயிடும். இந்த சிச்சுவேஷன் ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இவ இருக்கா? இல்ல என்ன பண்ணலாம்? எது ஈஸியா இருக்கோ அதையே பண்ணு. யாரெல்லாம் மிக்காசாவா? அதான் ஒரு வெட்டுக்கு தலை உருண்டா. அது நம்ம பின்னாடி தான் இருக்கு. இது 13 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இதோட பொசிஷனை பார்த்தா எரான தாக்க போற மாதிரி இருக்கு. அங்க பாருங்க கேட் வழியா நிறைய டைட்டன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா 10 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கும். ரைட் சைடுல வரது ஆக்கர்மேன் உன்னோடது. சார் ஏரன் இருக்கிற இடத்துக்கு வர விடாம பாத்துக்க. இங்க இருக்கிற நீங்களும் தான். என்ன தெரியுது பாத்தியா? கரெக்டா ஏர்ல அட்டாக் பண்ண வச்சீங்க. ஒரே நேரத்துல ரெண்டு டீம் 4 டைட்டன்ஸ் தோக்கடிக்க முடியாது. ஓடு. அப்படியே படுத்து தூங்குறாச்சா? என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க இருந்து இவங்க எல்லாம் திடீர்னு வந்துட்டு இருக்காங்க? இவங்களை இங்க அட்ராக்ட் திடீர்னு முளைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுங்களுக்கு தெரியுது எல்லாரும் இறங்காக இங்க என்ன நடக்குதுன்னு. மிக்காசா, நம்ம பிளான் ஏன் வொர்க் அவுட் ஆகல? பாருமே, இவன் ஏன் ஒண்ணும் பண்ணாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்? அங்க நிக்காத, அங்க இருந்து போயிடு. அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. அவன் திடீர்னு கண்ட்ரோல் இழந்து வெறித்தனமா நடந்துக்கிட்டான். அதுல இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல. இவ்வளவு நேரமா அவன் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம பிளான் பிளான் மாறிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இவனை காப்பாத்தி ஆகணும். அவனால இப்ப இப்ப சண்டை காப்பாத்தி போட கூட்டிட்டு முடியாது. போகணும். அதோட இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. ஏதோ வெட்டி எடுப்பான். தலையோட பின்பகுதியில இருந்து கழுத்தோட பின்பகுதி வரைக்கும் 1 மீட்டர் ஹைட்ல 10 சென்டிமீட்டர் குறுக்க. வெட்டி தான் எடுக்க போறான். அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வர. நீ முடிஞ்ச வரைக்கும் டைட்டன்ஸை வர விடாம பாத்துக்கோ. அண்ணா, அதுதான் நல்ல வழி. வீக் ஸ்பாட்ல இருந்து தான் வந்தான். எனக்கு தெரியல, இது கண்டிப்பா பெரிய ரிஸ்கா தான் இருக்கும். ஆனா வேலை செய்யணும் தான் நினைக்கிறேன். நான் இவனோட அவன் முடிவு எல்லாமே ரிஸ்க் தான். தொடர வரைக்கும் எதுவும் நடக்காது. இதனால நீ சாக மாட்ட. ஆனா கண்டிப்பா இது உயிர் போற அளவுக்கு வலிய கொடுக்கும். அதை நிறுத்து. இல்லைன்னா நீ செத்துருவ. எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ டைட்டன்ஸ் ஐயோ, திரும்ப அதுவும் எழுது. மத்த சோல்ஜர்ஸ பத்தி தான் நீ கவலைப்பட்டாகணும். என்ன நம்பு. இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். நீ மத்தவங்கள காப்பாத்த வேலையை மட்டும் பாரு. டேய் யாருமே அவனும் அரக்கனுங்க. எப்படி மாறிட்டு இருக்கான்? அவனும் சொல்ல போனா ஒரு விதத்துல அரக்கன் தான். எடுத்த முடியல இருந்து பின் வாங்க மாட்டேன்றான். நான் சொல்றது கேக்குதா? என்னோட ஃப்ரெண்டா எங்க கிட்ட திரும்ப வந்துரு. நீ இப்படி இருந்தா இங்க இருக்க எல்லாரும் செத்துருவாங்க. இந்த உருவம் ஒண்ணு என்ன பண்ணாலும் நீ எதிர்த்து சண்டை போடு. நீ வேற நேகர் நண்பா. இந்த அருவருப்பான உடலை விட்டு சீக்கிரம் வெளியே வந்துரு. அவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்? சண்டை போடணுமா? இங்க இருக்கிறதே அவனுக்கு தெரியல. எனக்கு டயர்டா இருக்கே. வெளியே வா ஏரன். அதுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? டயர்டா தான் நீ இருக்குன்னு வேணும். சொல்றான். வெளியே வா. உங்க அம்மாவோட ஞாபகம் இருக்குல்ல? அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? உங்க அம்மாவை கொண்டவங்கள பழி வாங்குவேன்னு சொன்னல? ஒரு டைட்டனியை விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. நீ என்ன சொல்றேன்னு அவனுக்கு இன்னும் அங்கிருந்து பேசுற மாதிரியே இருக்கு போல. உன் கண்ணை கழுவிட்டு பாரு. என் அம்மா இங்கதானே இருக்காங்க. ஏரன், சுத்தம். ஐயோ ப்ளீஸ் திரும்ப எங்க கிட்ட வா. நீ உள்ளதா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ உன்னோட சுயநினைவுக்கு வரலன்னா டைட்டன்ஸுக்கு எல்லாரையும் கொன்னுடுவாங்க. அப்படி நடந்தா எல்லாமே முடிஞ்சிடும். சைடு எஃபெக்ட் மாதிரி. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இவனை நம்பினதே தப்புன்னு எல்லாரும் முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் என்னடா உனக்கு சுயநினைவு அது இதுன்னு சொல்ற? நல்லா தானே நான் இருக்கேன். இந்த இடமே எனக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. நான் ஒன்றும் ஸ்கவுட்டா இருக்க ஆசைப்படலையே. இவன் இந்த டைட்டன் இப்படி பண்ணுதான் அவன். இந்த மாதிரி இல்லூஷன் மாதிரியான அந்த மாதிரி அது ஏதோ பண்ணி விடுதான்னு டவுட் ஆகுது. அவனை யோசிக்க விடாம அப்படியே ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு பண்ற மாதிரி இது.
ஐயோ போச்சே. ஷான், சுவர் மேல ஏறி போ. ஓ என்னால சோல்ஜர்ஸ் இறந்து போகிறத பார்த்து எனக்கு வெறுப்பாயிடுச்சு. கண்ணு வச்சிருச்சு. போச்சா இதுவும்? இந்த நேரத்துல தான் இந்த மாதிரி நீங்க சொதப்பிடுவீங்களா? ஓ ஐயோ இதுவா? இதே மூஞ்சி இது முன்னாடி பார்த்தேன் ஞாபகம். ஷான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கியரை யூஸ் பண்ணாம அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒர்க் ஆகலையா? கடவுளே, அது வேலை பண்ணலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. நான் இன்னைக்கு சாகிறதா இல்ல. சாமியா போகுது. எல்லாரையும் என் கூட கண்டுபிடிக்க முடியாதா? நல்ல வேலை இது. வருது. அதை போய் எடுக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நான் சாகாம இருக்கலாம். இவன் எழுந்தாதான் உண்டு. திரும்பி வா. ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது செவத்துக்கு வெளியில உலகம் எப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருப்போம். உனக்கு தெரியுமே செவருக்கு வெளியே இருக்கிற உலகம் முடிச்சுக்கோங்க. மண்ணே இல்லாத ஐஸ் நிறைஞ்ச இடம் வானம் மாதிரி பரவி இருக்கும். மணல் மேடுகள், கடல், காடுகள் இதெல்லாம் இருக்கிற உலகத்தை பார்க்க சொன்ன என்னோட பேரண்ட்ஸ். அந்த கனவை நீ மறந்துருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். அதை பத்தி நம்ம பேசவே இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா நானும் ஸ்கவுட்ல சேரக்கூடாதுன்றதுக்காக தான் நீ அதை பத்தி பேசாம இருந்திருக்க. இல்ல, நீ எது உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ வெளி உலகத்துல எடுத்து வைக்கிற முதல் அடி சேஃபான இடத்துல இருந்து நரகத்தை நோக்கி நடக்காத மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தாலும் என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி உனக்கும் ஆபத்து வரும்னு தெரிஞ்சு நீ எதுக்காக வெளியே போக துடிக்கிற? ஏன் கொடுத்த வாணிக பத்தி கவலைப்படாம வெளி உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற? நீ என்ன கேக்குறேன்னு உனக்கே தெரியுதா? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கே நல்லா தெரியும்ல. செவருக்கு வெளியே இருக்க உலகம் தான் என்னோட உயிர். எழுந்தாண்டா. சாமி நினைவுக்கு வரோம். ஆர்மனே எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறதுலே வெறி பிடிச்சவன் யாருன்னா ஆர்மன் தாங்க. எடுத்தா அந்த ஒரு டிசிஷன் எடுத்தா அதில் உறுதியாக நின்றுறான். இல்லை அதில் வந்து இப்போ ஃபெயிலியரே ஆகக்கூடாது, நான் அது எடுத்துட்டேன், நான் தான் அதை முடிவு பண்ணேன், அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆனால் அது ஃபெயிலே ஆகக்கூடாதுன்றதுல மிருகமாக நடந்துக்கிறான். எனக்கு இன்னைக்கு ஃபுல் எபிசோடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்மன் தான் இங்கே எனக்கு பெருசாக தெரிஞ்சான். அவன் வந்து அந்த முடிவுலேருந்து பின்வாங்கவே மாட்டான். மிக்காஸ் அவ்வளோ வெறி பிடிச்சவன் தான். பட் அதை விட எனக்கு வந்து ஆர்மன் அவன் எனக்கு இன்னைக்கு பெருசாக தெரிஞ்சான். பட் வந்து ஏர்னு வந்து எப்படி சொல்றது, வச்சா நம்பிக்கை வச்சா காப்பாற்றுற ஒரு ஆள் தான். அப்படி இருக்கிறவன் எப்படா கண்ட்ரோல் லூஸ் பண்ணான் அப்படின்றது எனக்கு இதுவாக தான் இருந்துச்சு. மேபி அங்கேயே வந்து அவனுக்கு மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாறினா, ரெண்டாவது டைம் திரும்ப இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக கடைசி எனர்ஜி அப்போ பார்த்தீங்கன்னா தோல் கூட ஃபுல்லாக வரல, எலும்பு அது இருந்தால் வந்துச்சு. ஸோ அவனை ரொம்ப வீக் பண்ணிடுச்சு அது. இப்போ அவனால் முடியலையோன்னு எனக்கு தோணுது. மேபி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் ஃபுட்டு அது இதுன்னு எதனா எடுத்துகிட்டு அப்புறம் போயிருக்கணுமோன்ற மாதிரி தோணுது. அப்படியே அமிச்சதுனால இப்போ அவனால் அந்த கண்ட்ரோல் இருந்தால அது கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுன்ற ஒரு மாதிரி இல்யூஷன் போட்டு அவனை ஒரு மாதிரி அமைதி நிலையில் வச்சுட்டு இருக்கோன்னு தோணுது. அவனுக்கு அந்த கவனம் இருந்தால் தானே இதெல்லாம் செய்வான். அவனுடைய நிம்மதியான கவனம் எது அவங்க அம்மா அதுன்னு தெரிஞ்சு அப்படி போட்டு அவனோட மூளையை அப்படி மழுகடிச்சு உட்கார வச்சுச்சோன்ற மாதிரி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அவன் இருக்கும்போது அவன் கண் இந்த மாதிரி இல்லை, தெளிவாக தான் அவனுடைய கண் இருந்தது. ஏன்னா அந்த கண் வச்சு தான் நாங்களே சொன்னோம் ஏரன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த கண்ணே க்ரீனாக இருக்குது அப்படின்றப்போ ஃபுல்லாக அதுதான் இப்போது கண்ட்ரோலில் இருக்குது. இவன் சுத்தமாக அது கண்ட்ரோலே எடுக்கலன்ற மாதிரி தான் தோணுது.
அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, இப்போ ஏரன் தான் வந்திருக்கான், அதுதான் டைட்டனாக மாறி இருக்கு, அது ஒரு இடத்துல உக்காந்துருக்கனால எல்லாமே அதை நோக்கி தான் வருது. இதை பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு இப்போ நான் உட்காந்துட்டு லெஃப்ட்டில் போ ரைட்டில் போய் அங்கே ஆள் இருக்கான் போய் அவனை அட்டாக் பண்ணுன்னு ஒன்று சொன்னால் அந்த அந்த டைட்டில்லாம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எப்படி கரெக்டாக அவன் தான் இங்கே வந்திருக்கான், அவன் இந்த இடத்துல இருக்கான்றது மற்றதுக்குள்ள எப்படி தெரியுது? ஸோ இது ஏதோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மிக்காஸை விட ஆர்மன் பெருசாக தேடுறான், ஆர்மனை விட கமாண்டை சூஸ் பண்ண லீடர் பெருசாக தேடுறான். ஏன்னா அவர் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பான், எதுலேயும் பின்வாங்கிட மாட்டான்னு தெரிஞ்சு தான் கரெக்டாக அவனை லீடராக போட்டிருக்காரு. இவங்க 3 பேரோட கமாண்டர் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிவார். ஏன்னா நீங்களாம் தோஸ்தி, இப்போது மிக்காஸும் சரி ஆர்மன் தெரியும், இவங்களாம் தோஸ்தி, இவன் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது வேறு. பட் கமாண்டர் வந்து இப்போ தான் பார்த்துருக்கான், உடனே சொன்னதும் அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பேர் அமுச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இது. மொத்த பேர் இப்போ அவர் தான் கேள்வி கேட்பாங்க, நீ தான்டா பொறுப்பு, நீ தான் எட்டு, இந்த மிஷினுக்கு இப்போ நீ தான் எட்டுன்றப்போ இத்தனை நாள் அவர் சம்பாதிச்ச பேர் இதுவாக வேலை எல்லாமே போயிடலாம். ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்காருன்றப்போ ஏரன் அதை தான் யோசிக்கணும். அவரை பற்றி யோசிச்சா மேபி அவன் வந்துடலாம். இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஒருத்தர், இப்போ தான் பார்த்தேன் அவர் நம்பிக்கை வச்சு தான் அமைச்சிருக்காரு இந்த மிஷினுக்குன்றப்போ அதை அவன் யோசிச்சு வெளியே வந்துட்டான். கிளைமேக்ஸில் ஆர்மன் அதை பேசி வந்துட்டான். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ இதெல்லாம் யோசிச்சா வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மொத்த நம்பிக்கையும் யாரும் இப்போ காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கான், காப்பாற்றி தான் ஆகணும், அது பார்த்துக்கலாம், அந்த இதுவே இல்லை. ஏன்னா இதில் இதுவாச்சுன்னா திரும்ப இப்போ பின்னாடி இவனை கூட்டிகிட்டு போனாலும் ஒன்றுமே இல்லை. இப்போ இவன் மேலே வச்ச நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்றப்போ இதுக்கு மேலே இவன் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விட மாட்டாங்க, இவன் மேலே அவன் சொல்கிற எந்த இதுக்கும் யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதனால் இது முடித்தா மட்டும்தான் அடுத்த இதுக்கு மேலே அவன் சொல்கிறது கேட்கறதுக்கலாம். இப்போ இது ஃபெயிலாகுது என்னன்னு தெரியல, எழுந்திருக்கான். பட் இப்போ ரிட்டன் போனாலுமே இனிமேல் ஏரனோட இப்போ எப்படி இது சொல்லி திரும்ப எப்படி நம்பிக்கை வர வச்சு திரும்ப இப்போ இன்னொரு மிஷினுக்கு அனுப்புனா எப்படி அனுப்புவாங்கன்னு தெரில. அது பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.